சமீப காலங்களாக தமிழக அரசு எந்தவிதமான சட்ட ரீதியான போராட்டங்களுக்கு, ஜனநாயக ரீதியான போராட்டங்களுக்கு கடுமையான அடக்குமுறைகளை கையாள்வது என்பது அவர்கள் கடைபிடிக்கின்ற ஒரு வழியாக இருக்கிறது. அமலாக்கத்துறையினுடைய 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதற்கான ஒரு அறிவிக்கையை வெளியிட்டதற்கு பின்பாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. கட்சியினுடைய அத்தனை தலைவர்களும் கட்சியினுடைய தொண்டர்களோடு ஆர்ப்பாட்ட இடத்திற்கு செல்வதற்கு முன்னாகவே ஆர்ப்பாட்ட இடத்துக்கு போய் அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்றது அப்படிங்கறது ஒரு வழக்கமான நடைமுறை பார்க்கிறோம். ஆனால் ஆர்ப்பாட்டத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே வீட்டிலேயே வைத்து தலைவர்களை கைது செய்வது, ஒரு சில முக்கிய நிர்வாகிகளை கைது செய்வது, ஆர்ப்பாட்ட இடத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே இடையிலே வழிமறித்து தலைவர்களை கைது செய்வது என்பதெல்லாம் புதிதாக திமுக அரசு எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்துவதற்கு செய்கின்ற முயற்சியாக நாங்கள் பார்க்கிறோம். இது அனுமதிக்கப்பட்ட இடத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி மறுக்கப்படுவதும் இப்போது சர்வசாதாரணமாகிக் கொண்டிருக்கிறது. நாட்கள் செல்ல செல்ல திமுக அரசுக்கு மக்கள் மீது இருக்கின்ற கோபம், கொந்தளிப்பு, வெறுப்பு இவற்றையெல்லாம் ஒரு அரசியல் கட்சியாக பிரதிபலிப்பதற்கான வாய்ப்புகளை முற்றிலுமாக அழித்தொழிப்பதற்கு திமுக அரசு முயற்சி செய்கிறது. நேற்று கூட பல்வேறு தலைவர்கள் பாதி வழியிலேயே அவர்களுடைய வாகனத்தில் இருந்தெல்லாம் கைது செய்யப்பட்டார்கள். நேற்று மாலை வழக்கமாக 6 மணிக்கு பின்பாக பெண்கள் போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறதை பற்றி தெளிவான வழிகாட்டுதல்கள் எல்லாம் இருந்த போதிலும் கூட வேண்டுமென்றே காவல்துறை மிக நீண்ட நேரம் கைது செய்யப்பட்ட பெண்களை எல்லாம் காத்திருக்க வைத்து, அடைத்து வைத்து, அவர்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு விஷயங்களை கூட ஏற்பாடு செய்யாமல் விட்டிருக்கிறார்கள். நானும் அந்த நேற்று வரைக்கும் 7 மணிக்கு மேலதான் எங்களையுமே ரிலீஸ் பண்ணாங்க. அதுல ஒரு சிலருக்கெல்லாம் கடுமையான உடல்நலக் குறைவெல்லாம் ஏற்பட்டிருக்கு. இன்று திமுக அரசு எப்படி நடந்து கொள்கிறது என்றால், அவர்களுடைய புகழை பாட வேண்டும், அவர்கள் சொல்வதை மட்டுமே கேட்க வேண்டும், அவர்களுக்கு எதிராக கருத்து கூற முயற்சி செய்பவர்களை, எதிர்க்கட்சிகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக முடக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் திமுக வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. தொகுதி மறுவரையை குறித்து விவாதிக்க கனிமொழி அவர்கள் நோட்டீஸ் வழங்கியிருக்காங்க. அதுக்கு அனுமதிக்கலன்னு சொல்லி இன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. நான் 2 விதமா விஷயமா உங்களை பாக்குறேன், உங்ககிட்ட அதை சொல்லணும்னு விரும்புறேன். அமலாக்கத்துறையினுடைய 1000 கோடி ரூபாய் ஊழல் அறிக்கை வந்ததற்கு பின்பாக இது குறித்து விவாதிக்க வேண்டும் என கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நானும் சட்டப்பேரவையில் கொடுத்திருக்கேன். இதுவரைக்கும் அந்த விவாதம் எடுத்துக் கொள்ளப்படல. ஆனால் தொகுதி மறுவரையறை என்பது தெளிவாக மத்திய உள்துறை அமைச்சர் கூறியிருந்தார். அந்த மாதிரி எந்த ஒரு திட்டங்களையும் அரசு முன்வைக்கவில்லை. இன்னைக்கு வரைக்கும் தொகுதி மறுவரையறை குறித்து மத்திய அரசு எதுவுமே தெரிவிக்காத சூழ்நிலையில் அவர்களுடைய கற்பனையை வைத்துக் கொண்டு அவர்களுக்கென்று அவர்களே உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சிந்தனைகளை வைத்துக் கொண்டு பாராளுமன்றத்தில் எப்படி விவாதம் நடத்த முடியும்? நான் ஆதாரத்தோட கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கிறேன், எங்க சட்டப்பேரவையில் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் தொகுதி மறுவரையறை குறித்து இதுவரைக்கும் மத்திய அரசு எந்தவித அறிவிப்பும் வெளியிடல. அதற்கான ஒரு வார்த்தை கூட மத்திய அரசு பேசாதப்போ அது குறித்து எப்படி பாராளுமன்றத்தில் விவாதிப்பாங்க? மேடம், அதே போல நேற்று பாஜக மாநில தலைவர் அவர் பேசும்போது விஜய் அவர்கள் நடிகையின் இடுப்பைக்குள்ளே அந்த கூட்டுற வார்த்தைகள் எல்லாம் பேசியிருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது பொதுவெளியில இப்படி பேசலாமா? ஒவ்வொரு தலைவர்களும் அவங்களோட கருத்தை சொல்றாங்க, அவங்களுக்கு உரித்தான பாணியில. இதுக்கு எப்படி நாங்க கருத்து சொல்லிட்டு இருக்கிறது? நடிகையின் இப்படி சொல்றாரு, நடிகை பத்தி இப்படி பேசுறாரு, அது பொதுவெளியில நல்லா இருக்குமா? மாநில தலைவர்கிட்ட அது குறித்து நீங்களே இந்த கேள்வி கேளு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.